அனைவருக்கும் நமஸ்காரம். நீங்கள் பார்க்கும் இந்த நதியின் பேர் சந்திரபாகா அல்லது பீமா என்று அழைப்பர். முதலில் இந்த நதியில் படகு சவாரி செய்துவிட்டு குளியலை முடித்தோம். பின்பு பண்டரிநாதரை காண அவரது கோயிலை நோக்கி செல்கிறோம். விநாயகர் பண்டிகை நாளாக இருப்பதாலும் கூட்டம் குறைவாக உள்ளதாலும் நேரடியாக கோயிலுக்குள் நுழைகிறோம். பண்டரிநாதரையும் ருக்மணி தாயாரையும் கண்குளிர தரிசனம் செய்வதோடு அவரது திருவடியை தொட்டு கும்பிடும் பாக்கியத்தை பெறுகிறோம். தரிசனத்தை முடித்துக்கொண்டு மேற்கு வாசல் வழியாக வெளியே வருகிறோம். கோயிலை ஒட்டிய கடை வீதியில் பிரசாதங்கள், பண்டரிநாதரின் உருவப்படங்கள் விற்பனை செய்வதை காண்கிறோம். தேவைப்படுவோர் அங்கே தனக்கு தேவையானதை வாங்கிக் கொள்கிறோம். கூட்டம் அதிகமாக இருந்தால் நீங்கள் காணும் அந்த பில்டிங்கில் 5-6 மணி நேரம் கூட காத்திருக்க நேரிடலாம். துளசி பிருந்தாவன் என்கின்ற பூங்காவில் நுழைகிறோம். இந்த அழகிய பூங்காவினை பார்வையிடுகிறோம். நம் குழுவினருடன் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறோம். பிறகு இனிதே பாண்டுரங்கன் கோயிலின் பயணத்தின் சிறு பகுதியை முடித்துக்கொள்கிறோம்.